ஐயா வணக்கம் சார். ஐயா சிலந்தி நாயகமா கரைந்தி நாயகமா அப்படின்னு பேசியிருந்தீங்க. ஆமாம் சார், கேள்விப்பட்டேன். அது என்ன மூலிகை காமிங்க? இதான் சார் சிலந்தி நாயகம். சிலந்தி நாயகம் ஏன் சிலந்தி நாயகன் சொல்கிறான்? சிலந்தி கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. ஓ, அப்படியே உள்ளுக்கு சம்பளமாக சாப்பிடும்போது சிலந்தி கடி போயிடும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலையை சாப்பிடக்கூடியது தான் இது. பாருங்க, இந்த காய் பாருங்கள், கத்திரிப்பு கலரில் பூ வரும், வெள்ளையாகவும் இருக்கும் சில செடியில். ஆமாம், இது காய் அப்படிங்களா? இதுதான் வந்து சிலந்தி நாயகம். இது சாப்பிடலாமா? இது சாப்பிடக்கூடிய மூலிகை. உடம்புல எங்கே கட்டி வந்தாலும் சரி, இதை நல்லா கசக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துக்கணும். ஒரு காய்ச்சிய பசும்பாலில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பாலில் கலந்து ஒரு 3 நாள்லேருந்து 1 வாரம் வரையும் சாப்பிட்டாங்கன்னா எல்லா கட்டியும் உடையும். எல்லா கட்டியும் உடஞ்சிரும். இதை கொஞ்சம் மஞ்சப்பொடி வச்சு அரைச்சி மேலே போட்டோம்னா கட்டிகள் பூரா மேல் பத்தாவும் போடலாம். சாப்பிடக்கூடிய மூலிகை பார்த்துக்குங்க. ஓ, இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஐயா? இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னா, இதை எப்படியே சமூலமாக பொடி செஞ்சு பாலில் சாப்பிட்டே வந்தோம்னா எங்கேயாவது உடம்புல சிலந்தி கடி எங்கே ஏற்பட்டாலும் அந்த சிலந்தி கடியை பூர்ணமாக குணமாயிடும். மக்கள் தேவையில்ல அற்புதமாக தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.